பாப்பா, இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கே. அம்மாக்கு மாப் போட்டு துடைக்க கஷ்டமா இருக்கும்னு நினைக்காத. இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். பெருக்கிட்டியா? பெருக்கியாச்சுமா, ஆயிடுச்சுமா. பெருக்கிட்டு சீக்கிரமா மாப் போடு. என்னம்மா, எல்லா இடமும் மாப் போட்டியா? போட்டுட்டேம்மா. இப்ப நான் வந்து பாப்பேன். நல்லா நீட்டா இருக்கணும். எங்கயாவது அழுக்கு இருந்துச்சு நான் டென்ஷன் ஆயிடுவேன். மோதிரம் இங்கதானே வச்சேன், எங்க போச்சு? ஒருவேளை இவ அந்த மோதிரத்தை எடுத்திருப்பாளோ? ஏமா, அந்த டேபிள்ல குளிக்க போறதுக்கு முன்னாடி மோதிரத்தை கழட்டி வச்சிருந்தேன். அத நீ பாத்தியா? நான் பாக்கலம்மா, எனக்கு தெரியாது. தெரியாதா? என்ன பொய் சொல்றியா? இந்த வீட்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழட்டி வச்சுட்டு போன மோதிரம் இப்ப காணாம போச்சுன்னா நீ தானே அதை எடுத்துருக்கணும். அம்மா, அந்த மோதிரம் இருந்த விஷயமே எனக்கு தெரியாதுமா. பொய் சொல்லாத. நீயா என்கிட்ட வந்து வேலை கேட்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தப்பவே எனக்கு சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு. நீ இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வரல, வேலை பார்க்கற மாதிரி வந்து இங்க இருக்கிற பொருள் எல்லாம் திருடிட்டு போக வந்தியா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எனக்கு கொஞ்சம் கூட திருட்டேனோலாம் இல்ல. உன்னை நான் ஹால்ல தானே மாப் போட சொன்னேன். நீ எதுக்கு அங்க வந்த? அம்மா, நீங்க தானம்மா சொன்னீங்க ஹால்ல மாப் போட்டு முடிச்சிட்டு ரூம் எல்லாம் போட சொன்னீங்களேம்மா. மறுபடியும் போய் பேசாத. அம்மா, மரியாதையா எடுத்த மோதிரத்தை குடுத்துரு. இங்க பாரு, எங்க வீட்டுக்கு வந்து நகை பணத்தை திருடிட்டேன்னு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். மோதிரத்தை குடிடி. நான் இல்லாத மோதிரத்தை நான் எப்படிமா கொடுக்கறது? சத்தியமா மோதிரத்தை நான் எடுக்கலம்மா. எனக்கு தெரிஞ்சவங்க மோதிரம் நீங்க வச்ச இடத்துல தான் இருக்கணும். தேடி பார்த்தா மோதிரம் கிடைச்சிரும்மா. என்ன நடிக்கிறியா? உன் கண்ணு முன்னாடி தானே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. போலீஸ்க்கு போன் பண்ணிட வேண்டியதுதான். இவங்க போலீஸ்க்கு போனா அத்தைக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சிருமே. என்ன யோசிக்கிற? இல்லம்மா, போலீஸ் எல்லாம் வேண்டாம்மா. நீ ஓடினாலும் ஓடிடுவ. போ, அந்த ரூம்குள்ள போ. உன்னை பூட்டி வச்சுட்டு போலீஸ் இங்க வர சொல்றேன். ஏய் போ. இல்லம்மா, உங்க மோதிரம் இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நான் தேடி கொடுக்கறேன். என்ன நம்புங்கம்மா. போன்னு சொல்ற. கேட்காம மோதிரத்தை தேட போறியா? போடி போடி. ஏய், என்ன சத்தம்? எங்க, நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து பார்த்தா மோதிரத்தை காணோம். இவ திருடிட்டாங்க. சார்,
என் மேல எந்த தப்பும் இல்ல சார். இந்த பொண்ணை பார்த்தா தப்பானவளா தெரியல. மோதிரம் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். நல்லா தேடி பாத்தியா? பாக்காமலையா சொல்லுவேன்? மோதிரத்தை இவதாங்க எடுத்திருக்கா. போலீஸ வர சொல்லி இவள புடிச்சு கொடுத்தா மோதிரம் தானா கிடைச்சிரும். இத பாரு, மனசாட்சி இல்லாம பேசாத. புள்ளத்தாச்சி பொண்ண போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுக்கறேன்னு சொல்றியே. மா, நீ கிளம்புமா. என்ன கிளம்ப சொல்றீங்க? காணாம போனது ஏன் மோதிரம். அதோட விலை என்ன தெரியுமா? 20,000 ரூபாய். அப்படியே விட சொல்றீங்களா? என்னாலலாம் முடியாது. இருங்க, வரேன். என்ன பண்ற? சொன்ன கேளு. அதெல்லாம் முடியாதுங்க. நான் தேடி பாக்குறேன், இருங்க. அதெல்லாம் வேண்டாம். மா, டேபிள்ல வச்சுட்டு போன மோதிரம் எப்படி காணாம போயிருக்கும்? இப்படி எல்லாம் கேட்டா வேலைக்கு ஆகாது. போலீஸ கூப்பிட்டாதான் என் மோதிரம் கிடைக்கும். அறிவு இல்லாம பேசாத. 20,000 மோதிரத்துக்காக போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா தேவையில்லாம அது இதுன்னு போலீஸ் நமக்கு தான் செலவு வச்சிருவாங்க. நம்ம கிட்ட காசு வாங்க இந்த பொண்ணை வேற தேவையில்லாம கஷ்டப்படுத்துவாங்க. அத கொடு. மா, இந்தம்மா, நீ கிளம்புமா. எங்க? ஏய், பேசாம இரு. நீ போமா. முகத்தை பார்த்து நம்பி ஏமாந்து என் மோதிரத்தை விட்டுட்டீங்க. இப்போ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இரு, தேடி பார்க்கலாம். உடனே இந்த கர்ப்பிணி பொண்ண வேலையை விட்டு அனுப்பு. டேபிள்ல வச்ச மோதிரம் எப்படி காணாம போயிருக்கும்? நீ தானே எடுத்திருப்ப. அப்பா, இந்த பணம் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிறாங்க? என்ன போகும்போது இவங்க பணத்தையா கொண்டு போறாங்க? இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு பணம் ஒத்தாசையாதான் இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க. ஏழைனா பணத்துக்காக ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற பொதுவான பணக்காரங்களோட நினைப்பு தான் நாம பண்ணாத தப்புக்கு நம்ம மேல திருட்டு பட்டத்தை விட வச்சிருக்கு. நீ வேணா பாரு பாப்பா, அந்த அம்மா தான் மோதிரத்தை வீட்டுல எங்கேயாவது மறந்து வச்சிருக்கோம். அம்மா, மோதிரத்தை எங்க வச்ச? இங்கதாங்க வச்சேன். இங்கதான் வச்சியா? நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. மோதிரத்தை இங்கதான் வச்சியா? ஆமாங்க, இங்கதான் வச்சேன். இங்க வச்சது எங்க போகுது? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். என்னது இது? நீ டேபிள்ல மோதிரத்தை வைக்க போய் அது தவறி கீழே விழுந்து டேபிளுக்கு அடியில போயிருக்கு. அது தெரியாம ஒரு அப்பாவி புள்ளத்தாச்சி பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டியே. அதான் மோதிரம் கிடைச்சிருச்சுல. அந்த புள்ளத்தாச்சி பொண்ணு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. அவளை கூட்டிக்கிட்டு வாங்க, இங்கே வேலை செஞ்சுட்டு போட்டோம். மோதிரம் காணாம போனா
நிதானமா யோசிச்சு தேட கூட இந்த பணக்காரங்களுக்கெல்லாம் நேரம் இல்ல. கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்ல வேலை செய்யற ஏழைங்க மேல பழிய தூக்கி போடுதுங்க. ஏழைங்கன்னா இலக்காரம். அவங்களுக்கும் மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாமே இருக்கும் தானே பாப்பா? மரகதம், தப்பே பண்ணாத ஒரு ஏழை பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டிட்டு அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க கூட மனசு இல்லாம எதுவும் நடக்காத மாதிரி திரும்பவும் வேலைக்கு கூட்டிட்டு வர சொல்ற. இப்ப போய் திரும்பவும் கூப்பிட்டா அந்த பொண்ணு வந்துருமா? இங்க பாரு, ஏழைங்க கிட்ட காசு கம்மியா இருந்தாலும் தன்மானம் நிறைய இருக்கும். நீ மன்னிப்பு கேட்டா கூட அந்த பொண்ணு உன்னை மன்னிச்சிரும். ஆனா திரும்ப வேலைக்கு கூப்பிட்டா கண்டிப்பா வராது. ஆனா இதான் உலகம் பாப்பா. இந்த உலகத்துல மனுஷ ரூபத்துல ஆடு, புலி, ஓனா, நரின்னு எல்லா மிருகமும் இருக்கும். நமக்கு விருப்பம் இல்லாட்டியும் நாம இந்த மிருகங்களுக்கு நடுவுல ஆழ்ந்துதான் ஆகணும். நான் கண்டிப்பா வேலை பார்த்து உன்னை நல்லபடியா பெத்தெடுப்பேன். உனக்கு கஷ்டம் தெரியாம வளர்ப்பேன். தைரியமா இரு பாப்பா. சஞ்சீவ், கன்ஃபார்மா தெரியுமா அபி இந்த ஏரியால தான் இருக்கான்னு? நல்லா தெரியும் சந்தோஷ். நான் கார்மெண்ட்ஸ்ல அபி போட்டோ காமிச்சு தான் விசாரிச்சேன். அபி கண்டிப்பா இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். சரி, தேடி பார்ப்போம். உங்க அப்பா மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது பாப்பா. ஏன் பாப்பா, உன் அப்பாவை பத்தி குறை சொன்னா உடனே உனக்கு கோவம் வந்து என்ன உதப்பியா? ஆமாவா? உன்னை 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறது நானு. ஆனா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்றியா? தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. பேசாம வா. யாரு பர்ஸ் இது? இவ்ளோ இருக்கு பாப்பா. இந்த பர்ஸ் நிறைய பணம் இருக்கு பாப்பா. யாரோ தெரியாம தான் இந்த பர்ஸ கீழே போட்டுட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும்? ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்கதானே பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தோம். எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. அங்க யாரோ எதையோ தேடிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் இந்த பர்ஸை தான் தேடுறாரோ? வா போய் என்னன்னு பார்க்கலாம். எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. சார், நீங்க என்ன தேடுறீங்க? மேடம், என் பர்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு மேடம். அதுல என் சம்பள பணத்தை வாங்கி வச்சிருந்தேன் மேடம். உங்க பர்ஸ் என்ன கலர் சார்? பிரவுன் கலர் மேடம். பிரவுன் கலர். இப்பதான் மேடம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்தேன்.
எங்க போச்சு தெரியலையே. சார் இதான் உங்க பர்ஸா? இதான் மேடம், இந்த பர்ஸ் தான் மேடம். இது என் பர்ஸ் தான். பணம்லாம் கூட கரெக்டா இருக்கு மேடம். என் கஷ்டத்துக்காக அடகு வச்சிருந்த என் ஒய்ஃபோட தாலியை மீட்கிறதுக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு போகும்போதுதான் மிஸ் ஆயிடுச்சு மேடம். ரொம்ப கவலையில இருந்தேன். நல்ல வேலை சாமி மாதிரியா பர்ஸ் எடுத்து கொடுத்து என் ஒய்ஃபோட தாலியை மீட்டு கொடுத்துட்டீங்க மேடம். சார் உழைச்ச பணம் என்னைக்குமே நம்ம கைவிட்டு போகாது. நீங்க முதல்ல போய் உங்க மனைவி தாலிய மீட்டு கொடுங்க. ரொம்ப நன்றி மேடம். என் ஒய்ஃப் தாலியை மீட்டு கொடுத்துட்டீங்க. நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் மேடம். ரொம்ப நன்றி மேடம். நான் வரேன் மேடம். வரேன் மேடம். கேட்டியா பாப்பா சார் சொல்லிட்டு போறத? நம்ம குடும்பமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது தெரியாம நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வா நம்ம போவோம். பாப்பா பசிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோடா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா கடத்தெரு வரும். அங்க ஏதாவது நமக்கு வேலை கிடைக்குதான்னு விசாரிப்போம். மச்சான், புள்ளதாச்சி பொண்ணு தனியாக நடந்து போயிட்டு இருக்கு. கையில் பேக் இருக்கு. கண்டிப்பாக அதில் ஏதாவது காசு பணம் வச்சிருக்கோம். நான் போய் தட்டிட்டு வந்துடுறேன். புள்ளதாச்சி பொண்ணு இல்லை, நம்மளை வெட்டிட்டு வந்து பிடிக்க முடியாது. சரியா? போ மச்சான், நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா நாம இப்படி அலைய தேவையே இல்லை. நாம ஒரு நல்ல வீடு எடுத்து தங்கிடலாம். சரியா? தாயம்மா